தமிழகத்தின் பரபரப்பான அரசியல் விமர்சகரும் யூடியூபருமான சவுக்கு சங்கர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி வேல்முருகன் ஆகியோருக்கு இடையிலான சட்ட போராட்டம் இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. சவுக்கு சங்கரின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி காவல்துறை தாக்கல் செய்த மனுவை விசாரிக்கும் அமர்வில் இருந்து விலக முடியாது என்று நீதிபதி வேல்முருகன் ஜனவரி 19 திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தையே பிளாக்மெயில் செய்ய வேண்டாம் என்று அவர் சவுக்கு சங்கர் தரப்பிற்கு விடுத்த எச்சரிக்கை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுக்கு சங்கர் மீது சென்னை ஆதம்பாக்கம் மற்றும் சைதாப்பேட்டை காவல் நிலையங்களில் கடந்த மாதம் 13ஆம் தேதி மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த சவுக்கு சங்கர் உடல்நிலை சரியில்லை என்றும் அவருக்கு மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அவரது தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு வரும் மார்ச் 25ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் பெற்ற சவுக்கு சங்கர் வெளியில் வந்தவுடன் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து யூடியூப் பக்கங்களில் வீடியோக்களை வெளியிட்டு வருவதாக போலீசார் குற்றம் சாட்டினர். மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் பெற்றுவிட்டு சவுக்கு சங்கர் தொடர்ந்து வீடியோக்களை பதிவிடுகிறார். மேலும் இந்த வழக்கின் சாட்சிகளை அவர் தனது பேச்சு மூலம் மிரட்டி வருகிறார். எனவே அவருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். இந்த மனுவை நீதிபதிகள் பி வேல்முருகன் மற்றும் எம் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த ஜனவரி 8ஆம் தேதியே நீதிபதிகள் மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் பெற்றுவிட்டு இப்படி செய்யலாமா என்று சவுக்கு சங்கர் தரப்பிடம் காட்டமான கேள்விகளை எழுப்பியிருந்தனர். நேற்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நீதிபதி வேல்முருகன் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் எனவே அவர் இந்த வழக்கிலிருந்து விலக வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இதை கேட்டு கடும் கோபமடைந்த நீதிபதி வேல்முருகன் சவுக்கு சங்கர் தரப்பிற்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். இந்த நீதிமன்றத்தை பிளாக்மெயில் செய்ய வேண்டாம், முயற்சிக்க வேண்டாம், அது என்னிடம் பலிக்காது. என் மீது நம்பிக்கை இல்லை என நீங்கள் மனு தாக்கல் செய்திருந்தாலும் இந்த வழக்கிலிருந்து நான் விலகப் போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தார். நான் மாவட்ட நீதிமன்றத்தில் 11 ஆண்டுகள், உயர் நீதிமன்றத்தில் 9 ஆண்டுகள் என மொத்தம் 20 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றி வருகிறேன். இதுவரை எந்த ஒரு வழக்கிலிருந்தும் நான் விலகியது கிடையாது. இந்த வழக்கிலும் விலக மாட்டேன் என்றார். வழக்கறிஞர்களிடம் நீதிபதி வேல்முருகன் முன்வைத்த மற்றும் ஒரு முக்கியமான கருத்து நீதிமன்றத்தின் நடுநிலையை உரக்க சொன்னது. நீதிமன்றத்திற்கு எதிராக நீங்கள் கூறும் கருத்துக்கள் குறித்து எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தனிநபர்களை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த வழக்கு என்னிடம் இருக்கும் வரை சட்டப்படி நான் இதை தீர்ப்பேன். நாங்கள் யாருடைய முகத்தையும் பார்ப்பதில்லை, ஆவணங்களை தான் பார்க்கிறோம். நான் என் மனசாட்சிப்படி செயல்படுவேன், யாருக்கும் அச்சப்பட மாட்டேன். நீதிபதி வேல்முருகனின் இந்த உறுதியான நிலைப்பாடு சவுக்கு சங்கருக்கு சட்ட ரீதியான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்றால் தலைமை நீதிபதியை அணுகி நிர்வாக உத்தரவு பெற வேண்டும். அதுவரை நீதிபதி வேல்முருகன் அமர்வை இந்த வழக்கை விசாரிக்கும். சவுக்கு சங்கர் பேசிய வீடியோக்கள் மற்றும் சாட்சிகளை மிரட்டியதற்கான ஆதாரங்களை சேகரிக்க காவல்துறைக்கு நீதிபதிகள் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளனர். யூடியூப் மூலம் அரசு மற்றும் அதிகாரிகள் மீது விமர்சனங்களை வைத்து வரும் சவுக்கு சங்கர் இப்போது நீதிமன்றத்தின் கிடுக்கிப்பிடிக்குள் சிக்கியுள்ளார். நீதிமன்றத்தையே மிரட்ட பார்க்கிறீர்களா என்ற நீதிபதியின் கேள்வி சவுக்கு சங்கரின் எதிர்கால ஜாமீன் வாய்ப்புகளை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மருத்துவ காரணத்திற்காக ஜாமீன் பெற்றுவிட்டு மீண்டும் யூடியூப் மைக் முன் அமர்ந்து சவுக்கு சங்கர் செய்தது தவறா அல்லது இதற்கு பின்னால் அரசியல் சதி உள்ளதா? ஆவணங்கள் அடிப்படையில் நீதிபதி வேல்முருகன் மார்ச் 25க்கு முன்னதாகவே சவுக்கு சங்கரை சிறைக்கு அனுப்புவாரா என்பது அடுத்தடுத்த விசாரணைகளில் தெரியும்.